இந்த ரெசிபியை என் பையன் எனக்கு ஷேர் பண்ணி இதே மாதிரி எனக்கு செஞ்சு கொடுமான்னு சொல்லியிருந்தான். அந்த வீடியோவை பார்த்து அப்படியே செஞ்சு கொடுத்தேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தான். 3 ப்ரெட் எடுத்து ஓரங்கள்லாம் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நெய் விட்டு 2 பக்கமும் ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப கருக விடாதீங்க, லைட்டாக பொன்னிறமாக ஆனால் போதும். இதை ஒரு சைடில் வச்சுட்டு 1/2 லிட்டர் பாலை நல்லா சுண்ட காய்ச்சிக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் பால் எடுத்து கஸ்டர்ட் பவுடர் எல்லோ கலர் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுருங்க. கட்டி இல்லாமல் கலந்ததுக்கப்புறம் நம்ம கொதிக்க வச்ச பாலில் இதை சேர்த்து நல்லா கொதித்து கெட்டியாகி வர வரைக்கும் கலந்து விட்டுகிட்டே இருங்க. இப்போ 1/2 கப் வந்து கண்டென்சர் மில்க்கு சேர்த்துருக்கேன் நான். அதையும் அது கூட ஸ்வீட்டுக்காக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் பத்தலைன்னா சுகர் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. வாசனைக்கு ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு திக்காகி வரணும். நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்ச ப்ரெட்டை எடுத்து இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் மில்க்கை இது கூட சேர்த்துட்டு நல்லா மேலே நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நட்ஸு போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.